ஜெய் ஜெய் குருதேவ். குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? அம்சா ஜெய் குருதேவ். பார்த்தாலே சந்தோஷமா இருக்கீங்க, ஜோரா இருக்கீங்க. அன்றிருந்து மலர்களாக இறைவனுக்குரிய தாமரை மலர்களாக மலர்ந்திருக்கிறது. ஆக்சுவலி யூஆர் எனர்ஜைசிங். ஐ தேங்க் யூ ஆல். ரொம்ப அழகா இருக்கு, திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கை என்பதே அமைதியும் ஆனந்தமும் காண்பது. வாழ்க்கை என்பது ஒரு நீரோடை, ரொம்ப அற்புதமானது. சரி, இன்னைக்கு வந்து நாம ஒரு அற்புதமான திருமூலர் திருமந்திரம் முதல் தந்திரத்தில் ஒரு பாடல். நம்ம எல்லாருக்குமே மலர்கள்னா ரொம்ப இஷ்டம். அது எப்படியோ ஒரு மென்மை, ஒரு குழந்தைய சின்ன அந்த வந்து ஒரு மனதாக இருக்கக்கூடிய குழந்தைய பார்த்தா சந்தோஷமா இருக்கு, அந்தி வனத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, புத்துளிர் காலை நேரத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒண்ணு நம்மள அந்த இயற்கையோட இணைக்கிறது. அது என்னன்னு உங்களால வார்த்தையில சொல்ல முடியாது. உங்கள் உணர்வுகளை மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. காலையில எழுந்திருக்கிறீங்க, சில்லுன்னு காத்து உங்களை தழுவி செல்லுது. ஆஹா, எவ்வளவு சுகமா இருக்குடான்ட்டு நீங்க உணர்றீங்க. ஐயோ, என்னப்பா குளிர்ல வந்து மொட்டை மாடியில் நின்று இருக்க, போப்பா வாப்பா கீழே. ஆக உணர்வுகள் வேறுபடுகின்றன. அவரவர் நிலையில் அவரவர்கள் சார். அதுதான் வாழ்க்கையினுடைய இயல்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி அழகு என்பது உண்டு. அந்த அழகை மதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது போல திருமூலர் சொல்ற நிறைய மலர்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலர்கள் இருக்கின்றன. ஆனால் இறைவனுக்கு உகந்த மலர் எது, இறைவனின் பூஜைக்கு உகந்த மலர் எது ஒரு கேட்கிற. சிவபெருமானுக்கு தும்பை பூன்னு சொல்லுவாங்க, பெருமாளுக்கு வந்து தாமரை மலர்பாங்க, அம்பாளுக்கு வந்து அரளி மலர் அப்படிம்பாங்க. இப்படி சரஸ்வதி என்கிறப்ப வெண் தாமரை இப்படிம்பாங்க. பல மலர், முருகனுக்கும் அரளி சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு சக்திக்கும் ஒரே ஒரு ஐடென்டிட்டி. இப்ப நவகிரகம் பார்க்கிறோமோ இல்லையோ, நவகிரகத்துக்கு வஸ்திரம் வேற வேறையா சுத்திருப்பாங்க. ஏன்? இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த வைப்ரேஷன் ஆஃப் த பர்டிகுலர் பிளானட். விளையாட்டு கிடையாது. நம்முடைய சனாதன தர்மத்துக்கு இணையானது, ஆன்றோர் சார்ந்தோர் கூறிய நீதிகளுக்கு இணையானது உலகத்துல எங்கேயுமே கிடையாது. Foreigners, they come and seek knowledge from us. The great Nobel laureate Bruce Lipton, Dr. Bruce Lipton, who is the author of the epigenetics, he comes. அது நம்மளுக்கு முன்னே சொல்லியிருக்கோம் ஒரு கிளாஸ்ல. ப்ரூஸ் லிப்டன் நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. He was an young and robust man, was pursuing the medical studies. அப்படி இருக்கச்சு எவ்ரிதிங் இஸ் ஹெரிடிட்டரி, எவ்ரிதிங் இஸ் ஜெனட்டிக் பேஸ்டு அப்படின்னு படிச்சுட்டே இருக்காரு. அப்போ அவர் தோணுது, அப்ப எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையா, எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இல்லையா, அப்பா அம்மா மாதிரி நான் இருக்கணுமா, ஏன் நான் வித்தியாசம் இருக்கக்கூடாதா அவர்கிட்ட கேள்வி அந்த யங் மேன் வருது. ஸோ தட் டேக்ஸ் him to the study of DNA. பார்க்குற டிஎன்ஏ அந்த ஸ்பைரல் லிங்க பார்க்கறச்சே அந்த டிஎன்ஏல முனையில ஒவ்வொரு இதுலயும் ஒரு சின்ன லிங்க் இருக்கு, which remains empty, which the medical field disregards. It just brushes it aside. எப்படி நமக்கு அந்த குடல் வால் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்பெண்டிக்ஸ். அது வந்து நிறைய பேர் அதுக்கு என்ன முக்கியத்துவம் தெரியாது. இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது என்னங்க, அது வேணாம், அது வெட்டி எரிஞ்சிட்டா போச்சுன்னு டாக்டர்ஸ் ரொம்ப ஈஸி சொல்லுவாங்க. எஸ்பெஷலி உங்களுடைய வலது அப்டாமன்ல அன்பேரபிள் பெயின் வந்தா ஃபர்ஸ்ட் தே வில் சஸ்பெக்ட் தட் யுவர் appendix is being clouded. They will first remove it. அது என்ன இது கூட பார்க்க மாட்டாங்க. That's the usual pattern. அது தப்புன்னு சொல்ல முடியாது, அது ஆராய்ச்சி பண்றது முடியாது. அப்படி இருக்க டிஃபரெண்ட் பர்சன் ப்ரூஸ் லிப்டன். ஏன் இறைவனால் படைக்கப்பட்டது அர்த்தம் இல்லாம இருக்கக்கூடாது? அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல லாஸ்ட்ல அந்த ஒரு செல்ல ஏன் எம்டியா இருக்கு? That takes him to collect various cells of various and then he keeps group பண்ணிட்டு he will talk to that kind of a culture. The culture பண்றச்ச he will talk to each and every cell. Show me the truth, please give me the truth, enlighten me. Every day he used to talk to them and he will love. இதே தான், water is not just a solvent, it's not a liquid, it is energetic, it has got life. The great Hinomoto of Japan,
he has made research that there is life in water. He has got a water therapy. அது பெரிய ஒரு விஷயம். அது போல இவர் பேச பேச that empty place is slowly being filled, and you can see he could see the spiral growth, and it becomes a very healthy DNA, totally different from the parental DNA. That makes him அவருக்கு சிலிர்க்குது உடம்பு. அப்போ he decides, when you are interacting with everything with love, it responds to. அப்போ that young man thinks, இதுக்கு நான் விடையை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி இதை காட்டுறப்ப then he gets the link. காஞ்சிபுரம் இருக்கு தமிழ்நாடுல, அங்க மகா பெரியவான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இருக்கக்கூடிய தெய்வம். First you go to him, seek guidance from him. So flies from US, Florida, all the way to Tamil Nadu and visits Kanchipuram and falls at the feet of Mahaperiva. Mahaperiva will say, you go to Ramana, Tiruvannamalai. He will give you the Nayana Diksha. You just go to him, everything will become clear. Then he comes all the way to Tiruvannamalai and sits at the feet of Ramana Bhagavan. Ramana Bhagavan slowly looks at him, and then he says, he never says, with a mauna, he will smile at him. அவருக்கு அப்ப என்னமோ புரியுற மாதிரி தெரியும். Then he comes back to Kanchipuram and asks Mahaperiva, Swami, you சொன்ன மாதிரி I had gone there and something cleared, but I am unable to decode it. Then he says, everything is based on love. You can change the DNA code, you can change the very world, you can change the very universe, because universe is made up of like a web structure, tapestry made up of love. Unconditional love. That the Guruji adana solறாரு. Love is not an emotion. Love is the very tapestry, your very fiber of your being. The more and more and more you go through that, your vibrations, your frequency changes, and you become that. அதுதான் சொல்லிட்டாங்க அந்த காலத்துல, காட் இஸ் லவ், அன்பும் சிவமும் அன்பே சிவம். அதை பார்த்துட்டு then he develops and he names the study as epigenetics. Epigenetics, not the formal genetics, it's beyond that. And he gets the award of the Nobel Prize for. Every year, even now, he comes to Tamil Nadu. He comes and meets all the great people, Andorra, Sandorra. He visits Ramana Ashramam every year and then goes back. Yes, man. எதுக்கு சொல்ல வரேன்னு, இறைவனுடைய பூஜைக்கு உகந்த மலர் எதுன்னு திருமலர் சொல்றாருன்னு, அன்பு, கொல்லாமை, பிற உயிர்களை கொல்லாமை. ரமணக்கு என்ன சொல்றார், எண்ணுரியாவும் இறை உருவாம் என எண்ணி வழிபடல் உறுதி பெற இறைவன் நல் பூஜனை உறுதி பெற. சிம்பிள். எல்லா உயிர்களுக்கும் அந்த ஒரு சக்தி தான் இருக்கு. அதை மதிச்சு நடந்துக்கோங்க. அப்போ உனக்குள்ள இறைமை தானாக விடு. இது திருமூலர் திருமந்திரம் முதல் தந்திரத்தில் 197வது பாடல். இறைவனது பூஜைக்கு சிறந்த மலர் கேள். பற்று ஆய நற்குரு பூஜைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமல். நான் சொல்ல திருமலர் 3000 பாடல்களை எழுதிய திருமூலர் அவர் சொல்ற, பற்று ஆய நற்குரு. ஒவ்வொருத்தருக்கும் குரு, குருவினா கதி நகி. குருவன் நமக்கு வழிகாட்டுறப்ப அவர் கெட்டியா பிடிச்சுக்கணும். பற்றுக்கோடுங்கிறப்ப வழி தெரியாம தேய்க்கிறச்ச கைக்கு பிடிச்சது பிடிச்சு போனாங்க, அது மனித இயல்பு. ஆக பற்றுக்கோடு நமக்கு நல்வழி காட்டக்கூடிய பற்று ஆய நல் குரு. இங்க சிவபெருமான அவர் குறிக்கிறார் திருமூலர். ஆக அந்த இறைவனை பிடிச்சுக்கிட்டு அவருக்கு பூஜை பண்ணணும், அவருக்கு பக்தி செய். பூஜைக்கும் பன்மலர், எத்தனையோ மலர்களை நீ பூஜை பண்ற, ஆனா அவருக்கு உகந்த மலர் எது தெரியுமோ? மற்றோர் அணுக்களை கொல்லாமை, பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதுதான் நீ அவருக்கு கொடுக்கக்கூடிய சாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மலராகும். அடுத்தது என்ன? ஒன்மலர். ஒன்மலர், உன்னுடைய கண்களில் அந்த பக்தி அன்பு கசியணும். கம் டு மீ. செவ்வாய்க்கிழமையான முருகப்பெருமான் காரண்டி போவேன், திங்கக்கிழமையான இந்த சனிக்கிழமையான
துளசி மாலை அப்படின்ட்டு ஒரு மெக்கானிக்கலா ஒரு இயந்திரம் போல் செயல்படாமல் நீ கோவிலுக்கு போறச்ச முடிஞ்சா உங்க வீட்டுல பூத்த மலர் 2 எடுத்துட்டு போங்க. வாங்குறச்ச இறைவா உனக்கு நான் சாப்பிடக்கூடிய மலர் இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என் நன்றி சொல்லிட்டு கிராட்டிடியூட். அது வெற்றிலை மாலையெல்லாம் ஆஞ்சநேயருக்கு சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு மெக்கானிக்கா 20 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போய் சாமி இருந்தாங்க வேண்டாங்க அவரு குறுக்கள இல்ல ரைட் ஹேண்ட் சாத்துவாரு, கொஞ்சம் எதிர்ப்பு முடிஞ்சு போச்சு. திரும்ப என்ன சொல்ற, ஒன்மலர். ஒன்மலர்னா உன் கண்களில் கசியக்கூடிய நன்றி உணர்வு, பக்தி உணர்வு. நல் தார். நல் தார்னா மாலை. அதுதான் அற்புதமான இறைவனுக்கு நீ சாற்றக்கூடிய மாலை. அந்த இறைவான் நீ பாக்குறச்ச உன் நெஞ்சில குழன்னு ஆகணும் இல்லையா? காதலாகி கசிந்து கண்ணீர் மறவி ஓதுவார்த்தம்மாய் நன்னறிக்கு வைப்பது வேதம் 4 பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயம். அந்த பக்திங்கிறது ரொம்ப அது ரொம்ப இனிமையானது, சுகமானது. என்னோட ஒரு யோகா ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு, அப்பா நான் சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு எல்லை காளியம்மன் கோவில்ல அந்த அம்மாவை அழகா பார்த்துட்டே இருந்தேன். ஷீ இஸ் யோகா டீச்சர் இந்த ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பேர் வேண்டாம். எல்லாம் கண்ணில் தாரையா தண்ணி வந்துட்டு இருந்தது. என்னென்னவோ என் கூட வந்தவங்கலாம் அழாத எல்லாரும் பாக்குறாங்க, என்ன கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லாமட்டு என்னை திட்டிட்டு இருந்தாங்கப்பா. இதுல எது சரின்னு கேட்டுச்சு. நான் சொல்ல, பாவி நீ தாண்டி புண்ணியம் பண்ணவ, எப்பேற்பட்ட எத்தனை ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ, எங்க நெஞ்சு குழான்னு ஆறுதோ அது தாண்டி இறைமை. உனக்குள்ள இந்த இறைமை இருக்குது, இதை விட வேற என்ன சான்று வேணும்? அப்பா இப்பதான்ப்பா மனுஷன் நிம்மதியாச்சு. மற்றவங்க எல்லாம் இப்படி திட்டாங்களே எனக்கு மாதிரி கொஞ்சம் கூச்சமா இருந்தது. கூச்சமே படாது. உன்னுடைய இயல்புக்கு என்ன வருதோ அதை செய். அது ரொம்ப 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 முக்கியம். போற்றுபவர் போற்றட்டும், குழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும். ஏற்றதர் கருத்தை என் மனம் எடுத்துரைத்தால் எவர் வரினும் நில்லே நெஞ்சே. ஆக உனக்குள்ள அந்த தோன்றப்ப அந்த இறைமை எப்படிங்க ஒரு அம்மாவுக்கு மார்பகத்துல பால் சுரக்கிறது குழந்தை வந்தவன்? எதுங்க இணைக்கக்கூடிய பால்? என் குழந்தை, என்னிலிருந்து உருவான குழந்தை. அப்புறம் நெஞ்சம் குழன்னு. அது போல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்மையும் இருக்கு, பெண்மையும் இருக்கு. சக்தியை போற்றுதுங்கிறப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்மையை நீங்க வளர்க்கத்தான் அந்த அன்புங்கிற தாய்மையை நீங்கள் அடைய முடியும். அப்ப சக்தி பிரவாகமாக வரும். இட்ஸ் அப்ளிகபிள் டு ஈச் அண்ட் எவரி பீயிங். பெண் உடல் ஆண் உடல் முக்கியம் அல்ல, நீ பெண்மையை மாறும். வெரி 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 வெரி. அதுதான் ஒன்மலர் நல் தார். உன் கண்களில் கசியக்கூடிய பக்தி தான் அவருக்கு நீ சாற்றக்கூடிய அற்புதமான அழகான மாலை. அப்புறம் என்ன, நடுக்கற்ற தீபமும் சித்தமும். அந்த கோயில விளக்கேற்றணுமோ இல்லையோ, அது என்ன விளக்குங்க? மனசுல சலனம் இல்லாம இறைவா இறைவா இறைவான்னு சொல்றச்ச உனக்குள்ள பொங்கி விழுகிற அந்த ஒளிதான், அந்த சித்தம், அந்த புத்தி தான் அற்புதமான விளக்கு நீ ஏற்றி வைக்கிற. முற்று ஆறும். ஆறுனா வழி, முற்று இத மாதிரிலாம் வந்து ஆறும் ஆவி அமர்ந்து இடம் உச்சியே. இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்க. உன்னுடைய உச்சியில சகசிராகாரத்துல அந்த இறைவன் குடிக்கொண்டிருப்பான். உன்னை சரியா நல்ல வழியில். அற்புதமான திருமணம். இன்னொரு முறை பார்க்கலாம். பற்று ஆய நற்குரு பூஜைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை. உன்னை வழிநடத்தி செல்லக்கூடிய படைத்த அந்த இறைவனுக்கு நீ செய்ய வேண்டிய காற்றக்கூடிய அற்புதமான மலர்கள் என்னவென்றால் பிற உயிர்களை கொல்லாமை. அப்புறம் ஒன்மலர் நல்தாள். உன் கண்களில் கசியும் அந்த பக்தி தான் அவருக்கு நீ சாற்றக்கூடிய அழகான மாலை. நடுக்கற்ற தீபமும் சித்தமும். மனதில் சலனமில்லாமல் அந்த இறைவனை பூஜித்தல் தான் அந்த அற்புதமான அவருக்கு உகந்த மலர். நீ ஒரு மலர், அற்புதமான மலர். அந்த 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 ஒரு படைப்புடன் நீ ஈடுபட வேண்டும் பொழுது மனதில் சலனமெல்லாம் இறைவா அனைத்தும் நீங்கு. அச்சைமா மலைகோல் மீறி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன்மா நகரம். இல்லையா? அது அற்புதமானது, அற்புதம். அதை நம்ம மறக்கவே கூடாது. என்னவோ பண்ணோம் அந்த ஸ்ரீரங்கத்துல, உங்க வீட்டு பக்கத்துல அம்மன் கோவில்ல போய் நிக்கிறச்ச என்னமோ பண்ணும். அந்த அந்த என்னமோ பண்ணுங்கிற உணர்விலேயே இருங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு விரிவாக்கம் வரும்.
அந்த விரிவாக்கம் தான் உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய வெளிப்பு. அதுபோல ஒரு ஏழைக்கு இப்ப அம்மா பசிங்கிறப்ப அவனுக்கு ஏதோ அந்த உயிருக்கு கொடுங்க பசியாத்த உங்களுக்குள்ள என்னமோ பண்ணும். அதுதான் இறை. ஆக இறைமை எங்கேயுமே நமக்குள்ள நம்ம தாங்க கடவுள். அது வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நேற்று கூட படிச்சுட்டு இருந்தேன். இப்போ கலைடோஸ்கோப் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியுமா கலைடோஸ்கோப்? பார்த்துருக்கீங்களா? ஒரு பேட்டர்ன் இருக்கு. கொஞ்சம் திருப்பினீங்கன்னா வேற பேட்டர்ன் போயிடுதுல்ல. அந்த முன்ன பேட்டர்ன் இருக்கா? கிடையாது. கைண்ட்லி டேக் இட் இன் டு யுவர் பிரெயின் டீப், because I'm living it. I'm living it. The whole universe is made up of nothing but frequency, vibration, energy. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? என்ன பொறுத்த மட்டும் நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், அமைதி வேணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா ஆனந்தமா. இதுதான் எனக்கு தேவை. அதை பார்த்து போக 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 my frequency, my vibration changes. Very important, very very important. அப்போ அந்த கலைடோஸ்கோப் மாத்திரச்ச ஆட்டோமேட்டிக்கலி யூ கோ டு டிஃபரெண்ட் டைமென்ஷன். அப்போ உங்களுக்கு ஒட்டுறவு இல்லாத வைப்ரேஷன், த சேம் ஹார்மோனிக்ஸ் இல்லாதவங்கள உங்களை விட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்பு செலுத்தி ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில இருந்து விலகினார்ந்த they have gone to a different dimension. You have gone to a different dimension. எல்லா பூக்களுமே அழகு, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பூக்களும் கலர் கலரா இருந்து பண்ணாதான் அந்த மாலை அழகு பெறுது. யாரையும் குறை சொல்லாதீங்க. உங்க டைமென்ஷன் இஸ் டிஃபரெண்ட். அது உங்க மனைவியா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உங்க டைமென்ஷன் மாறுச்ச ஆட்டோமேட்டிக்கலி வில் கோ டு டிஃபரெண்ட் லெவல். அவ்வளவுதான். ஒருத்தர் 3 மாடி வீட்டுல இருக்காரு, ஒருத்தர் 5 மாடி வீட்டுல இருக்காரு, ஒருத்தர் குடிசையில இருக்கிறார், ஒரு ஓட்டு வீட்டுல இருக்கிறார். அவரவர் வாழ்க்கை அவரவர் உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு. இதை ஐ எம் லிவிங் இட், ஐ எம் லிவிங் இட். ஸோ வென் யுவர் டைமென்ஷன் கோஸ், யுவர் ஃப்ரீக்வன்சி கோஸ் ஹையர் அண்ட் ஹையர். அதுக்கு என்ன? முதல்ல உங்களுக்கு இந்த உணவு மேல இருக்கக்கூடிய பற்றுக்குறை. சில பேர் தான் பார்ப்போம், பச்சைக்கு சாப்பிடுவாங்க. சில கல்யாண வீட்டுல பார்த்தோம்னா அதுவும் நான்வெஜ். திருமணம் சொல்றார், அது இருந்தா பாடி பிகம்ஸ் டென்ஸ், ஒரு கல்லை கட்டி இழுக்கிற மாதிரி. நீங்க அழகாக சிறகடித்த பறவைகளாக இந்த பரந்த வானத்தில் கலக்க வேண்டும் என்றால் உங்கள் உடலானது ஒரு மென்மையானதாக, மனமானது பெண்மையாக மாற. அப்படிலாம் இருக்கச்சு கல்லை கட்டி கீழே இழுக்கிற மாதிரி. ஸோ வென் யூ கோ டுவர்ட்ஸ் தட், எல்லோரும் மென்பொற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே. அப்போ உங்க உணவு மேல இருக்கிற பற்று குறையும் ஃபர்ஸ்ட். அன்று மற்றவர்களை பத்தி பேசுறது குறையும். மற்றவங்க யாரை பத்தியாவது குறை சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு இருக்க உட்கார முடியாது. தனிமையில் இருக்கட்டும். அந்த லைவ் லெவல்ல கல்யாணம், காட்சி, கிரக பிரவேசம், அது இது இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் வரும். ஆகையால் உங்களை விட்டு எது தானா ஒதுங்கி போதோ அதை இழுத்து பிடிச்சி கட்டியை அழுக்கு முயற்சி பண்ணாதீங்க. யூ கெட் மை பாயிண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு நிறைய யோகா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். என் அப்பா அம்மான்னு கொஞ்சம் நாங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தினம் மெசேஜ் அனுப்புவாங்க, தினம் வந்து தன்னுடைய யோகா போஸ்டர் தான் அனுப்புவாங்க. அவரு காலகட்டத்துல காணாம போயிடுறாங்க. இழுத்து பிடிக்காதீங்க. தேர் ஃப்ரீக்வன்சி இஸ் டிஃபரெண்ட். எதுவுமே தப்பு கிடையாது. அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமா இருக்கலாம், கணவர் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை வேலையா இருக்கலாம், ஏதோ ஒன்று. அந்த குழந்தை உலகத்துல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். அந்த பிரேயர் மட்டும்தான் அந்த உண்மையான அன்பு என்ற லிங்க் வச்சிருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் அந்த குழந்தைக்கு மனசுல ஆஹா நம்ம அப்பா நல்லா சொல்லி வந்திருக்காங்கல்ல என்ற எண்ணம் வரும். அது போதும். ஏன் எனக்கு மெசேஜ் அனுப்பல, ஏன் நான் சொன்ன மாதிரி செய்யல அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் ப்ரெஷரைசிங், யூ ஆர் இம்போசிங் யுவர் செல்ஃப். உங்க ஃப்ரீக்வன்சியும் குறையும். ஆல்வேஸ் கீப் மூவிங் ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் ஹையர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீலாமலர்ந்த இரவினில் தென்றல் உலாவரும் நதியில், நீலாமலர்ந்த இரவினில் தென்றல் உலாவரும் நதியில், நீல நிறத்து
பாலகன் ஒருவன் குழல் ஊதி நின்றான். காலமெல்லாம் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ என் உள்ளம். காற்றினிலே வரும் கீதம் கண்கள் பனித்திட பொங்கும் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம். ஒரு அழகான மலரை பாக்குறீங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. இறைவா எப்படி இவ்வளவு மென்பீங்க? ஒரு சின்ன அணில் ஒரு திருவண்டுக்கு ஒரு கொட்டையை பிடிச்சிருக்காங்க கிடைக்குது. அந்த ஒரு அணில் உட்கார்ந்து ஒரு பாத்துருக்கீங்களா? எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இந்த கேட்க குறைக்கும். அந்த ஒரு கொட்டையை வச்சுட்டு அது குறைக்க சாப்பிடும். அந்த வாழை ஆடிக்கிட்டே இருக்கும். எவன் யாருடைய படைப்பு? சில பறவைகள் நடந்து போகும், சில பேர் குதிச்சு 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 போகும். இறைவன் அளப்பரியது, அளப்பரியது, நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. அங்க அந்த அழகை பாருங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. அன்பை நீங்க அனுபவிக்கணும், அன்பை ஆராய்ச்சி பண்ணணும். என் மேல நிஜமாலும் அன்பு வச்சிருக்கியா? எனக்கு நிஜமாவே காதலிக்கிறியா? அன்புக்கு குவான்டிட்டி கிடையாது, அந்த உணர்வு தான். ஆக கொல்லாமை என்பதுதான் இறைவனுக்கு நாம் சாற்றக்கூடிய ஒரு சிறந்த மார்க்கம். அது எந்த அந்த உயிர் நம்ம ஒத்து வரலையா, நீங்க ஒதுக்கிடுங்க. இப்போ கொசு கடிக்குதா, உங்களை கடிக்காம உங்களை பாதுகாப்பு. அதுக்கு என்ன பண்ணணும்? கொசு வராம இருக்கிறதுக்கு நீங்க ஆன்டி ரிப்பலண்ட் போடலாம், இல்லையா ஓடோமாஸ் போட்டு, இல்ல மெஷ் வச்சு. அந்த சில பேர் நான் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் தான். ஒருத்தர் தன்னுடைய டாக்டரோட வந்திருந்தார். அவர் வந்து ஒரு ப்ரொஃபசர். அவர் கூட வந்து ஒரு பேட் மாதிரி ஒண்ணு கொண்டாந்தார். சரியா? இது அனுபவம் தான். நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், when will you be happy, what do you need to be happy, லெக்சர் அடிச்சுட்டு இருக்கேன். அவரு டப்புன்னு கொசு அடிச்சுட்டு இருக்காரு. நான் சொன்னேன், சார் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ஐ வில் ப்ரொவைட் யூ தி ஓடோமஸ் டுமாரோ. ஃபோக்கஸ் ஆன் தி கோர்ஸ். அண்ணன் இல்ல சார், இட்ஸ் a great menace wherever it is, unbearable, intolerable. ஏயா ஒரு கொசுவே இன்டாலரபிள் இருக்கிறீங்க? உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்காத மாதிரி எத்தனை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுது, அதெல்லாம் எப்படியா பேர் பண்ண மனுஷன் நினைச்சு. ஆக பிற உயிர்களை கொண்டு உங்களுக்கு சார், ஒரு உயிரை படைக்க சக்தி இல்லாத நீங்களுக்கு அந்த உயிரை அழிக்க சக்தி கிடையாது சார். ரைட்? உங்களை பாதுகாத்துக்கோங்க, அது தப்பு இல்லை. உங்களை கொசு கிடைக்கிறச்ச உங்களுக்கு தெரியாம டப்புன்னு போதும், அது தப்பு கிடையாது. அந்த கொசுவை அடிக்கணும்னு எண்ணம் கிடையாது, உங்களை பாதுகாத்துக்கணுங்கிற எண்ணம். வேலியில போற ஓனர் பத்திங்களுக்கு கவலை கிடையாது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஓனர் மலைய வந்ததுன்னா தப்புறீங்க, அது தப்பு இல்லை. ஆக உயிர் கொல்லாமை என்பது மிக மிக முக்கியம். அந்த பாருங்க, உங்களுக்குள்ள அந்த அன்பு தானா ஒரு லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். ஆக இறைவனுக்கு உகந்த அற்புதமான மலராக ஒவ்வொரு நாளும் நாம் இனிதே முன்னேற இறைமை அருள் வருவான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இந்த மாணிக்க வாசகர் சொல்வது போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு, தானா நடக்கும். இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு இழுத்து போட்டு மல்லுக்கு நிக்காதீங்க. வாழ்க்கை என்பது ஒரு நீரோடை. boat gently down the stream, not up the stream. Nobody wants you to row the boat up the stream. Go with the flow, gently down the stream, merrily. Life is but a dream. வாழ்க்கை என்பது அனுபவங்களின் கோர்வு, அவ்வளவுதான். கூட்டி கழிச்சு பார்த்தா it remains only with the frequency, vibration and energy. How energetic you are. The more and more you become energetic, you become the source of joy, you become the source of love, you become the source of enthusiasm. That's it. அதுதான் கடவுள். அப்பதான் நீங்க கடவுள். You reach the level, or you reach that soham, I am that, I am. That is the ultimate. That's ultimate. உபாதி தனை விட்டு ஓர்தலே ஈசன் தனை உணர்தலாம் உந்தி பெற சுயமாய் ஒளிர்வதால் உந்தி. உங்களுக்குள்ள சுயமா ஒரு
ஜோதி இருந்துட்டே இருக்கு. அந்த ஜோதியோட நீங்க கலந்துட்டீங்க நம்ம தான், அப்ப அனைத்தும் நமக்கு விளங்கும். தேங்க்யூ வருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. ஜெய் குருதேவ். ஜெய்